இது தெரியாம திருவண்ணாமலைக்கு போகாதீங்க. திருவண்ணாமலையோட 3 முக்கிய சிறப்புகளே இதுதான். கைலாயத்துல சிவபெருமான் இருப்பதால் கைலாயத்துக்கு சிறப்பு, சிவபெருமானே மலையாக இருப்பதால் திருவண்ணாமலைக்கு சிறப்பு. இந்த மலையோட வயதை கேட்டா நீங்களே அசந்து போயிருவீங்க. திருவண்ணாமலை கிட்டத்தட்ட 2.6 பில்லியன் ஆண்டுகள், அதாவது 260 கோடி ஆண்டுகள் பழமையானதுன்னு கணக்கிடப்பட்டிருக்கு. பல யுகங்களை கடந்து நிற்பதுதான் திரு அண்ணாமலை. அடிமுடி காண முடியாதபடி ஆக்ரோஷமாக தீப்பிழம்பாக நின்ற ஈசன் மனம் குளிர்ந்து மலையாக மாறிய போது அவரிடம் தான் என்ற அகந்தை அழிந்த விஷ்ணுவும் பிரம்மாவும் இவ்வளவு பெரிய மலையாக இருந்தால் எங்களால் எப்படி வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னு கேட்டனர். அதற்காக சிவபெருமான் மலை அடிவாரத்தில் சுயம்புலிங்கமாக தோன்றினார். அந்த சுயம்புலிங்கத்தை சுற்றிதான் இப்ப இருக்க அண்ணாமலையார் கோவில் கட்டப்பட்டிருக்கு. சிவபெருமான் மகிழ மரத்தடியில் சுயம்புலிங்கமாக தோன்றினார். அதனாலதான் திருவண்ணாமலை தலத்துல மகிழ மரம் தலவிருட்சமாக இருக்கு. லிங்கோத்பவ